ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். நான் தனியறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒலிம்பிக் மகளிர் ஹாக்கியில் இந்திய அணி வரலாற்று சாதனை. முதன்முறையாக அரையிறுதிக்கு முன்னேறி அபாரம். தமிழக சட்டப்பேரவை 100 விழாவில் பங்கேற்க சென்னை வரும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். சென்னை மாநகரில் 5 அடுக்கு பாதுகாப்பு. கொரோனா 3ஆம் அலை இந்த மாதத்தில் உச்சத்தை எட்ட வாய்ப்பு. தினசரி பாதிப்பு சராசரியாக 1 லட்சத்தை தாண்டக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கை. நீலகிரியின் அடையாளமான ஹோம்மேட் சாக்லேட்டுக்கு புவிசார் குறியீடு வழங்க வேண்டும். மத்திய அரசுக்கு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை. ஆஸ்திரேலிய சுழற்பந்து ஜாம்பவான் ஷேன் வார்னேவுக்கு கொரோனா தொற்று உறுதி. இங்கிலாந்தில் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டிருப்பதாக தகவல். விரிவான செய்திகளை பார்க்கலாம். ரொக்கமில்லா ரூபி டிஜிட்டல் பரிவர்த்தனை சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடக்கி வைக்கிறார். அரசுக்கும் பயனாளிக்கும் இடையே குறிப்பிட்ட விவரங்களுடன் இலக்குகள் மற்றும் ஆதார கசிவு இல்லாமல் அதன் நோக்கம் பயனாளிகளுக்கு சென்றடைவதை உறுதி செய்ய ரூபி என்னும் புதிய சேவையை இன்று மாலை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். ரூபி என்பது டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துவதற்கான ரொக்கமில்லா மற்றும் தொடர்பில்லா சாதனம் என கூறப்படுகிறது. இது QR குறியீடு அல்லது SMS அடிப்படையிலான மின்னணு சான்று மூலம் பயனாளிகளின் செல்போனுக்கு அனுப்பப்படுகிறது. டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டு இல்லாமல், டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தும் செயலி இல்லாமல் அல்லது நெட் பேங்கிங் முறையை பயன்படுத்தாமல் மின்னணு சான்று மூலம் சேவை அளிப்பவரிடம் பணம் செலுத்த முடியும். நலன் சார்ந்த சேவைகளை வழங்குவதில் ஆதார கசிவு இல்லாமல் இருப்பதை உறுதி செய்யும் நோக்கில் இது புரட்சிகரமான முயற்சியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி நகரில் சமூக இடைவெளியை காற்றில் பறக்கவிட்டு கங்கையில் புனித நீராடிய பக்தர்களால் கொரோனா தொற்று பரவும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. சவான் மாதத்தின் 2வது திங்கட்கிழமையை ஒட்டி இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள கங்கை ஆற்றில் பக்தர்கள் திரளாக கூடி புனித நீராடினர். கொரோனா தொற்று ஆபத்தை முற்றிலுமாக அலட்சியம் செய்துவிட்டு சமூக இடைவெளியின்றி இவர்கள் நீராடியது பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியது. இதேபோன்று வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாத கோவிலிலும் பக்தர்கள் அதிக அளவில் சுவாமி தரிசனம் செய்ய ஒன்றாக குவிந்தனர். அவர்கள் முகக்கவசம் கூட அணியாமல் சுவாமி தரிசனம் செய்ய வரிசையில் காத்திருந்தனர். கடந்த பிப்ரவரி மற்றும் மார்ச் ஆகிய மாதங்களில் கொரோனா பரவல் குறைந்திருந்த நிலையில் சிவராத்திரி மற்றும் கும்பமேளா ஆகிய நிகழ்ச்சிகளில் லட்சக்கணக்கானோர் சமூக இடைவெளியை பின்பற்றாமலும் முகக்கவசம் அணியாமலும் ஆயிரக்கணக்கில் பங்கேற்றது ஏற்கனவே பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியது. கொரோனா 2வது அலையின் தீவிரம் குறைந்துள்ள போதிலும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாவிடில் 3வது அலையை தடுக்க வாய்ப்பில்லை என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் முக்கிய கோவில்களை மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை பாரிமுனை கந்தகோட்டம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். கோவில் நுழைவு வாயில் கற்பூரம் ஏற்றி வழிபாடு நடத்திவிட்டு சென்றனர். சாமி தரிசனத்துக்காக வந்தோம். ஆடி கிருத்திகைங்கிறதுக்காக சாமியை பார்க்க முடியல. கோயிலையும் சுத்தமாக சாத்திட்டாங்க. சாமி அட்லீஸ்ட் அலங்காரம் பண்ணி இங்கே ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தாலாவது நாங்கள் அப்படியே சாமி தரிசனம் பண்ணிட்டு போயிருப்போம். அதுக்கும் வழி இல்லை. இப்போ சுத்தமாக சாமியும் பார்க்க முடியல. அதை பாருங்கள், பூவும் வாங்கி கையில் வச்சுருக்கோம். பூ கூட கொடுக்க முடியல. அதையாவது கொடுத்துட்டு போயிருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். உள்ளே அலோவ் பண்ண வேணாம், அட்லீஸ்ட் அப்படியே இப்படி பார்த்துட்டு போகிற மாதிரியாவது அலோவ் பண்ணியிருக்கலாம். அதுவாக செஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். எங்களுக்கு அது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. இல்லை, கொரோனா பாதுகாப்பு கரெக்டு சார், பட் பப்ளிக்கோட ஃபீலிங்கையும் கொஞ்சம் அனுசரித்து போனால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அப்படியே எங்களுக்கு பார்க்குற மாதிரி இப்போ கூட்டம் கூடாமல் அப்படியே ரஷ் பார்த்துட்டே போகிற மாதிரி இருந்தால் வெளியில் நின்னேவாவது நாங்கள் கும்பிட்டுட்டு போய்டுவோம். இப்படி வாசல்லையாவது அலங்காரம் பண்ணி சாமி வச்சுருக்கலாம்.
வச்சுருந்தா எங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும். சாமியை பார்த்தாம இருக்கும். உள்ளே போகணுன்னு கூட தேவையில்லை, இப்படியே பார்த்துட்டு போயிருப்போம். அதுவாக செஞ்சுருக்கலாம். மொத்தமாக கோயிலே மூடி வச்சுருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அமங்கலமாக இருக்கும், தேரும் திருநாவும் இருக்கும். நேரம்லாம் என்ன மாரி ஜனம் இருக்கும் அந்த கோவிலில். உங்களுக்கு அதே மனசு கஷ்டமாக எனக்கு அழவே வந்துச்சு. நம்ம கோயில் இந்த மாதிரி மூடி வச்சுக்கிறாங்களே. எவ்வளோ பேர் அழிஞ்சு போகிறாங்க வைன் ஷாப்பில். அதெல்லாம் மூடுங்க. இந்த கோயிலை மூடினாக்குது. கோயிலை என்றைக்கு மூடுறீங்களோ அன்றைக்கெல்லாம் அழிவு காலம் தான். விரதம் இருந்து கோயிலுக்கு வந்து ஏமாந்து போகிறாங்க. எவ்வளோ பேர் வேண்டுதல்லாம் இருக்குது இதில். எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் நல்ல நாள் வரும்போது தான் அந்த கோவிலெலாம் சாத்திடுது. 3 அடி சாத்துறாங்க. எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகுது. டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்திய மகளிர் ஹாக்கி அணி முதன்முறையாக அரையிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. ஒலிம்பிக் போட்டி தற்போது நாளுக்கு நாள் விறுவிறுப்படைந்து வருகிறது. ஹாக்கியை பொறுத்தவரை ஆடவர் அணி ஏற்கனவே அரையிறுதிக்கு முன்னேறி இருக்கும் நிலையில் இந்திய மகளிர் அணி கால் இறுதியில் இன்று பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவுடன் மோதியது. தொடக்கத்தில் இருந்தே இரு அணிகளும் கோல் அடிக்க கடுமையாக போராடின. குறிப்பாக இந்திய அணி கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டது. அதன் பலனாக குர்ஜித் கவுர் ஒரு கோலை அடித்து இந்திய அணிக்கு முன்னணி பெற்று தந்தார். முடிவில் அதுவே இந்தியாவுக்கு வெற்றி கோலாக அமைந்தது. இதன் மூலம் இந்திய மகளிர் ஹாக்கி அணி ஒலிம்பிக்கில் முதன்முறையாக அரையிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்ய இன்று முதல் ஒரு வாரத்திற்கு பக்தர்களுக்கு தடை விதிக்கப்படுவதாக வந்த திடீர் அறிவிப்பால் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். கொரோனா பரவல் கட்டுப்படுத்தப்பட்ட போதிலும் சமீப காலமாக அதன் தாக்கம் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்கும் நடவடிக்கையாக இன்று முதல் ஒரு வாரத்திற்கு தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற கோவில்களில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய தடை விதித்து தமிழக அரசு உத்தரவிட்டது. அரசின் இந்த திடீர் அறிவிப்பால் பல்வேறு கோவில்களுக்கு சென்றுள்ள பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்புகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், கள்ளழகர் கோவில், திருப்பரங்குன்றம் முருகன் கோவில், பழமுதிர் சோலை முருகன் கோவில் ஆகிய 4 கோவில்களில் பக்தர்கள் அனுமதிக்கப்படாத நிலையில் வெளியூரில் இருந்து வந்திருந்த ஏராளமானோர் ஏமாற்றம் அடைந்தனர். கோவில் தரிசன தொடர்பான தடை திடீரென அறிவிக்கப்பட்டதால் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் வாசலில் நின்றபடியே தரிசித்து சென்றனர். இன்னும் சாமி தரிசனம் கிடைக்கல, வெளியில இருந்தே கும்பிட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. திரும்ப வேறு எந்த கோயிலும் இன்னைக்கு திறக்கலன்னு சொல்கிறாங்க. திரும்ப ஊருக்கு தான் போகணும். கட்டுப்பாடோடு இருந்தால் நல்லது தான். ஏன்னா நம்மளுடைய ஹெல்த்துக்காக தானே அவங்க வந்து பார்க்குறாங்க. இதே கட்டுப்பாடுகளோட அனுமதிச்சா நல்லது. மதுரை மாவட்டத்தில் இன்று முதல் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றாத கடைகள், வணிக நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆடிப்பெருக்கு நாளில் நகைக்கடை உள்ளிட்ட கடைகளை கண்காணிக்க சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் தயாரிக்கப்படும் ஹோம்மேட் சாக்லேட்டுக்கு புவிசார் குறியீடு வழங்க வேண்டும் என உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தயாரிக்கப்படும் உதகை வர்க்கி, யூக்கலிப்டஸ் தைலம் ஆகியவற்றுக்கு கிடைக்கும் வரவேற்பு சாக்லேட்டுகளுக்கும் உண்டு. பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்படும் ஹோம்மேட் சாக்லேட்டுகள் வெளி மாநிலங்களுக்கு விற்பனையாவதோடு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. உதகைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் சாக்லேட்டுகளை கண்டிப்பாக வாங்கி செல்வது வழக்கம். சாக்லேட் தயாரிக்கும் தொழிலில் கடந்த 26 ஆண்டுகளாக ஈடுபட்டுள்ள திரு NB பட்டாபிராமன் இதனை பாதுகாக்கும் வகையில் அதில் ஈடுபடுவோருக்கு கடன் உதவி அளித்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகிறார். இதை கருத்தில் கொண்டு திரு பட்டாபிராமனுக்கு அமெரிக்காவின் சவுத் வெஸ்டர்ன் பல்கலைக்கழகம் வணிகத்தில் முனைவர் பட்டம் வழங்கியுள்ளது. இந்நிலையில் உதகை ஹோம்மேட் சாக்லேட்டுகளுக்கு புவிசார் குறியீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஒரு எம்ப்ளாய்மெண்ட், மறைமுக ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து நாங்கள் உற்பத்தி செய்து கொடுத்துருக்குறோம். இந்த நீலகிரி மாவட்டத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா 2 தொழிற்சாலைகள் இருந்தது. இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம் அதுவும் இன்றைக்கி சாத்திட்டாங்க, PPIயும் சாத்திட்டாங்க. இந்தமாரி ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 2000-3000 பேருக்கு ஒரு மறைமுக வேலையை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பாராட்டு தெரிவித்து இந்த அமெரிக்க பல்கலைக்கழகம் இந்த விருதினை எனக்கு வழங்கியிருக்கின்றது. அது பற்றி நான் மிகவும் பெருமை கொள்கின்றோம். ஹோம்மேட் சாக்லேட் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது.
இங்கே வருகின்ற சுற்றுலா பயணிகள் இதை வந்து பெரும்பாலும் விரும்பி வாங்குவாங்க. இந்தமாரி ஒரு நல்ல பொருளை வந்து நாங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு குவாலிட்டி பொருளை வந்து நாங்கள் தயார் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்ருக்குறோம். இதுக்கு நாங்கள் வந்து ஒரு புவிசார் குறியீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இந்த அரசாங்கத்தையும் மற்ற சார்ந்தவங்களையும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நாகை மாவட்டம் கோடியக்கரை கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் படுகாயமடைந்தார். வேதாரண்யத்தை அடுத்த கோடியக்கரைக்கு தென்கிழக்கே சுமார் 5 நாட்டிக்கல் மைல் தொலைவில் கடலில் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் திடீரென மீனவர்களை நோக்கி சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த கலைச்செல்வன் என்ற மீனவர் தலையில் பலத்த குண்டு காயம் ஏற்பட்டது. பின்னர் அங்கிருந்து உயிர் தப்பி கரை திரும்பிய மீனவர்கள் கலைச்செல்வனை நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. டீசல் விலை உயர்வால் டீசலுக்கான மானியத்தில் வரி விலக்கு அளிக்க வேண்டும் என மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் குளச்சல் முதல் கேரளா குஜராத் வரையிலான அரபிக்கடல் பகுதியில் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை 2 மாதம் மீன்கள் இனப்பெருக்கத்திற்காக மீன் பிடிப்பதற்கு தடை விதிக்கப்படுகிறது. இந்த தடை காலம் முடிவுக்கு வந்திருப்பதால் விசைப்படகு மீனவர்கள் ஆழ்கடலில் மீன் பிடிப்பதற்காக அனைத்து அத்தியாவசிய பொருட்களை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் மீன்பிடிக்க விசைப்படகுகளில் சென்றனர். எனினும் தொடர்ந்து அதிகரிக்கும் டீசல் விலை தங்களுக்கு கவலை அளிப்பதாக கூறிய அவர்கள் டீசலுக்கான மானியத்தில் வரி விலக்கு அளிக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். டீசல் விலை அதிகமாக இருக்கனால அந்த வரி விலக்கற்ற டீசல் மானியத்தை மீனவர்களுக்கு தந்த பேருதவியாக இருக்கும். இந்த மீன்பிடி தடைக்காலங்கிறது மீன் இனப்பெருக்கம் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கதா ஆய்வறிக்கை அரசாங்கம் எங்களுக்கு சொல்லி தராங்க. சென்னையில் 17வது நாளாக இன்றும் பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றமில்லை. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப பெட்ரோல் மற்றும் டீசல் விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருந்து வருகிறது. சென்னையில் பெட்ரோல் 102 ரூபாய் 49 காசுகளுக்கும் டீசல் 94 ரூபாய் 39 காசுகளுக்கும் விற்பனையாகின்றன. பெட்ரோல் விலையில் கடந்த 17 நாட்களாக மாற்றமில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்வதற்கான காலக்கெடு முடிவடைந்ததை அடுத்து அதற்கு வழங்கப்பட்டு வந்த மின்சார விநியோகத்தை நிறுத்த மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் தயாரிக்க உச்ச நீதிமன்றம் வழங்கிய காலக்கெடு கடந்த 31ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. இதையடுத்து அங்கு ஆக்ஸிஜன் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி பிரிவில் பணியாற்றி வந்த ஊழியர்கள் நேற்று ஆலையை விட்டு வெளியேறினர். பின்னர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆக்ஸிஜன் தயாரிக்கும் பிரிவிற்கு வழங்கப்பட்டு வந்த குடிநீர் விநியோகமும் நிறுத்தப்பட்டது. ஆலைக்கு வழங்கப்பட்டு வந்த மின்சாரமும் இன்றோ நாளையோ நிறுத்தப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தென்மண்டல அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் தூத்துக்குடியில் நடைபெற்றது. கட்சியின் தேர்தல் பிரிவு செயலாளரும் தென்மண்டல பொறுப்பாளருமான திரு எஸ்பி மாணிக்கராஜா தலைமையில் கடம்பூரில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் இதனை மத்திய அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த கோரியும் வரும் 6ஆம் தேதி தஞ்சையில் நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக பங்கேற்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் திரு சிவபெருமாள், தூத்துக்குடி மாநகர் மாவட்ட செயலாளர் திரு பிரைட்டர், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு PR மனோகரன், விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கே சிவசாமி, விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு காளிமுத்து, விருதுநகர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு சந்தோஷ், திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழக பொறுப்பாளர் நெல்லை திரு பரமசிவம், திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு குமரேசன், தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பொய்கை மாரியப்பன், தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு முருகையா பாண்டியன், கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஜெகின்ஸ் உள்ளிட்ட அமமுக நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர்.
நாடெங்கும் உள்ள வங்கிகளுக்கு இந்த மாதம் 15 நாட்கள் விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ப விடுமுறை தினங்கள் மாறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் வங்கிகளுக்கான விடுமுறை குறித்த அறிவிப்பை ரிசர்வ் வங்கி வெளியிட்டு வருகிறது. அதன்படி இந்த மாதம் அதிகபட்சமாக 15 நாட்கள் வரை வங்கிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியான நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையுடன் தொடங்கியது. இதேபோல் இந்த மாதம் 5 ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களும் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமை 2 விடுமுறை நாட்களாக உள்ளன. 15ஆம் தேதி சுதந்திர தினம், 19ஆம் தேதி முஹரம் பண்டிகை தினங்கள் பொது விடுமுறையாக இருக்கும். பெங்களூரு, சென்னை, கொச்சி மற்றும் திருவனந்தபுரத்தில் உள்ள வங்கிகள் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு வரும் 20ஆம் தேதி வங்கிகள் மூடப்படும். இதை தவிர ஜென்மாஷ்டமி தினமும் பெரும்பாலான மாநிலங்களுக்கு விடுமுறை தினமாக இருக்கும். இவை அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ப மாறக்கூடியதாகும். தனித்தனியான விடுமுறை தினங்களையும் கணக்கெடுத்தால் அதிகபட்சமாக 15 நாட்கள் வங்கிகள் இயங்காது என தெரிய வந்துள்ளது. பெகாசஸ் தொடர்பான மனுக்கள் உச்ச நீதிமன்றத்தில் வரும் 5ஆம் தேதி விசாரிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலின் பெகாசஸ் உளவு மென்பொருள் மூலம் இந்தியாவில் பத்திரிகையாளர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள், நீதிபதிகள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோரின் செல்போன்கள் ஒட்டு கேட்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை குழுவுக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டத்தொடரை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முடக்கி வருகின்றன. பெகாசஸ் ஒட்டு கேட்பு விவகாரத்தில் நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு விசாரணை குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலங்களவை MP திரு ஜான் பிரிட்டாஸ் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். ஏற்கனவே இதுவரை இவ்விவகாரம் தொடர்பாக 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. உச்ச நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நீதி விசாரணை குழு அமைக்க வேண்டும் எனவும் மனுக்களில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த முறையீட்டை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி திரு NV ரமணா பெகாசஸ் தொடர்பான அனைத்து மனுக்களையும் அடுத்த வாரம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக ஒப்புதல் தெரிவித்தார். அதன்படி இம்மனுக்கள் பட்டியலிடப்பட்டுள்ளதால் வரும் 5ஆம் தேதி விசாரணை நடத்தப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா மீது மிசோரம் போலீசார் கொலை முயற்சி, சதித்திட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், மிசோரம் இடையே எல்லை பிரச்சினை இருந்து வருகிறது. அண்மையில் நிகழ்ந்த எல்லை மோதலில் அஸ்ஸாம் போலீசார் 6 பேர் பலியாகினர். இதனால் அஸ்ஸாம் மிசோரம் எல்லையில் கடும் பதற்றம் ஏற்பட்டது. இதன் எதிரொலியாக மிசோரம் மாநிலத்தின் MPக்கள் உட்பட பல முக்கிய தலைவர்கள் மீது அஸ்ஸாம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதேபோல் அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா மீது மிசோரம் போலீசார் கொலை முயற்சி, சதித்திட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் முதலமைச்சரின் தனி அலுவலக உயர் அதிகாரிகள் 6 பேர் மீதும் காவலர்கள் மீதும் வழக்கு பதியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மிசோரம் மாநிலத்துடனான எல்லை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண்பதற்காக உச்ச நீதிமன்றத்தை நாடப்போவதாக அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். பிரச்சனையை தீர்த்தால் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க தயார் என்றும், ஆனால் எங்கள் அதிகாரிகளை விசாரிக்க அனுமதிக்க மாட்டோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. தென்மேற்கு, வடக்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் 5ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்தை பயன்படுத்தி சுமார் 35,583 கிலோமீட்டர் பயணம் செய்து கின்னஸ் சாதனை படைத்துள்ள இளைஞர்களுக்கு சுற்றுலாத்துறை பாராட்டு தெரிவித்துள்ளது.
சென்னையைச் சேர்ந்த திலீபன் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த ஆடம்சன் ராஜ் ஆகிய இருவர் பொதுமக்களிடம் சுற்றுலா விழிப்புணர்வு மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் விதமாக கடந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி புதுச்சேரியில் இருந்து இந்தியா முழுவதும் உள்ள முக்கிய இடங்களுக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்தி பயணம் செய்துவிட்டு இன்று காலை பேருந்து மூலம் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் வந்தடைந்தனர். இவர்கள் இருவரும் 23 மாநிலங்கள், 4 யூனியன் பிரதேசங்கள், 35,583 கிலோமீட்டரை தூரத்தை பொது போக்குவரத்து பயன்படுத்தி கடந்துள்ளனர். மொத்தமாக 43 ரயில்களையும் 34 பேருந்துகளையும் 8 விமானங்களையும் பயன்படுத்தி இந்த கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் வந்து இப்போதைக்கு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த ரெக்கார்டு என்னது பார்த்தீங்கன்னா, இந்தியாக்குள்ளே ஒரு கண்ட்ரிக்குள்ளே லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் யூஸிங் ஸ்கெடியூல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதாவது திட்டமிடப்பட்ட பொது போக்குவரத்து அப்படின்னும் போது. ஏன்னா நீங்கள் ஸ்கெடியூல் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னும் போது எல்லாருமே வந்து ஆட்டோ இதெல்லாம் கூட நினைக்கலாம். ஆனால் நாங்கள் ஃபுல்லாக எடுத்தது வந்து பஸ்ஸு, ட்ரெயின், ஃப்ளைட்ஸ், அதாவது 8 ஃப்ளைட்ஸ் எடுத்திருக்கோம், 34 பஸ் எடுத்திருக்கோம், 43 ட்ரெயின்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதாவது மொத்தம் 23 ஸ்டேட்ஸும் 4 யூனியன் டெரிட்டரியும் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம்.